பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளையை போலத்தவர்களுக்கு உரியது. பரலோக ராஜ்யம் யாருக்குரியது? 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 சிறு பிள்ளைகளுக்குரியது. ஆமென். உடனே நினைச்சிடப்படாது 5 வயசு 6 வயசு பிள்ளைகளுக்குரியது இல்லை. இந்த பிள்ளைகளை போல களங்கமற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நான் உங்களை சொல்லல, பெந்தேகோஸ்தே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவளா இவளா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய உள்ளம் எப்படி இல்லை? சிறு பிள்ளைய போல இல்லை. ஆமென், ஆமென். என்னைக்காவது ஒரு ஆள் நம்மளை பேசியிருக்கோம், திட்டியிருக்கோம், கண்ட உடனே இப்போ என்னை இப்படி திட்டி போட்டேன், இந்த பயலுக்கு ஜபத்தில் ஒரு 5% குறைச்சணும், இந்த பயலுக்கு ஜபத்தில் 5% குறைச்சணும். இப்படி ஊழியக்காரன் இருந்தால் அவன் பரலோகத்துக்கு போவானே பிரதர்? போவானா? போக மாட்டான். ஆமென். அதுதான் பரலோக ராஜ்யம் சின்ன பிள்ளைய போலத்தவர்களுக்குரியது. ஆமென். முரட்டு ஆத்மாக்களுக்கோ சுய நீதியோ இல்லை சுய சந்தர்ப்பமோ சுய வாழ்க்கையோ சுய அகங்காரமோ சுய நீதியை எடுக்கிற அதாவது காட்டுக்கழுதிகளுக்கு உரியதல்ல. சிறு பிள்ளைகளைப் போல தன்னுடைய உள்ளங்களை தன்னுடைய இருதயங்களை எவள் ஒருத்தி மாற்றுவாளோ அவளுக்கு உரியது. மத்தேயு 18வது அதிகாரம், மத்தேயு 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் திரும்பி எப்படி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பெந்தேகோஸ், நான் உங்களை சொல்லலை, நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளையா, ஆனால் பெந்தேகோஸ்காரரை பற்றி எனக்கு சொல்லாமல் இருக்கவும் முடியாது. சொல்லலைங்க உச்சந்தலை வெடிச்சியம் போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெந்தேகோஸ்காரங்க ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை ஊழியக்காரன் அந்த ஜனங்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் போது அவர்கள் ஊழியக்காரன் மீது கோபப்பட்டு யார்கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க சொல்லுங்களா? நீங்க அப்படி இல்லை, அதனால தான் கேட்குறேன். யார்கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க? இயேசுட்ட சண்டை பிடிக்கிறாங்க. சாபம். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுக்கு விரோதம் செலுத்தினால் அந்த பாவம் மனுஷனோட விட்டு போகும், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா. ஆகையால் எங்க இருக்கு? எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. இன்றைய உலக பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரன் மீது கோபப்படுகிறேன் என்று சொல்லி கோபம் வருகிறது போல காட்டி இயேசுவுக்கு விரோதமான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் அநேக அயோக்கிய பெந்தேகோஸ்காரர்கள் உண்டு என்பதை எச்சரிக்கையோடு இன்று இந்த சபையில் நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொன்னார் என்ன சொன்னார்? நீங்கள் மனம் திரும்பி. ஆமா பாஸ்டர், நாங்கள் சின்ன பிள்ளை போல தான் இருக்கிறோம். நாங்கள் என்ன சொன்னாலும் ஏசப்பா என்ன சொன்னாலும் கேட்போம். ஏசப்பா வடக்கு பக்கம் போன்னு சொன்னா போவோம், தெற்கு பக்கம் போன்னு சொன்னா போவோம், கிழக்க போன்னு சொன்னா போவோம், மேற்க போன்னு சொன்னா போவோம், போப்படான்னு சொன்னா போக மாட்டோம். ஏனென்றால் ஆண்டவருடைய அனுமதி கேட்காம ஒரு சுக்கு கூட நாங்கள் செய்ய மாட்டோம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தார்கள். பாளையத்தில் இறங்கி அந்த 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 பலிபீடத்தின் அண்டையிலே ஜனங்கள் எல்லாம் வீற்றிருப்பார்களாம், ஜனங்கள் எல்லாம் புசித்து குடித்திருப்பார்களாம். அந்த வாசலில் இல்லைங்க, அந்த கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி இருக்குமாம், அக்கினி சம்பம் இறங்கி இருக்குமா. எப்பொழுது அந்த அக்கினி சம்பம் எழும்பி எப்பொழுது அந்த அக்கினி சம்பம் எழும்பி நகர்ந்து போகுதோ ஆண்டவர் உத்தரவு தந்து விட்டார் என்று சொல்லி இவர்கள் மனப்பூர்வமாக எழும்பி நடந்து போவார்களாம். அந்த அக்கினி சம்பம் எழும்பி நடக்காத வரைக்கும் எத்தனை நாட்களானாலும், எத்தனை வாரங்களானாலும், எத்தனை மாசங்களானாலும், எத்தனை வருஷங்களானாலும் அங்கேயே உட்கார்ந்திருப்பார்களாம். இன்றைய உலக கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள் இவண்ணமா
இருக்கிறீர்களா என்பதை உங்களை நீங்களே ஊய்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மோசே சொல்லியிருப்பான், இந்த அக்கினி சம்பம் எழும்பி போகும்போது நான் சொல்லுவேன், அப்போ நம்ம எல்லாரும் போகலாம் என்று. 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 4 நாளாச்சு, 5 நாளாச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆகியும் மோசே சொல்லாதது நிமித்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை கடும் கோபத்துக்கு ஆளாக்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த மேக சம்பத்தையும் அக்கினி சம்பத்தையும் காணக்கூடிய கண்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய காது விருச்சதனங்கள் விருத்த சேதனம் இல்லாதது நிமித்தம் அவருக்கு அதையெல்லாம் காண்பித்து கொடுக்க, சொல்லிக் கொடுக்க ஒரு ஊழியக்காரனை நியமித்து வைத்தார். இந்த ஊழியக்காரன் சொல்லுவான் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்து அந்த சொல்லு தாமதப்படும் போது நீங்கள் ஊழியக்காரனை கல்லறிவதற்கு கல்லெடுக்கிற கூட்டத்தை உடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததியாய் இருக்கிறீர்கள் இன்றைய பெந்தேகோஸ்து ஜனங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறு பிள்ளையை போல் ஆக வேண்டும் என்றால் என்ன? மனம் மாறுதலுக்கான கனி கொடுக்க வேண்டும். சும்மா நான் மனம் மாறினேன், நான் சின்ன பிள்ளைய போல இருக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், இயேசுவை துதிக்கிறேன், இயேசுவை பாடுகிறேன், இயேசுவை தான் கனப்படுத்துகிறேன், நான் ஜெபம் பண்ணலையோ, தனி ஜெபம் பண்ணலையோ, வீட்டில் ஜெபம் பண்ணலையோ, இல்லை ஆராதனைக்கு போகலையோ, ஜெபிக்கலையோ என்று சொல்லிக்கொண்டு இருக்காம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல ஃபஸ்ட்டில் நான் இந்த பிள்ளைகளை சொன்னது போல இந்த பிள்ளைகளை நான் அடிக்கிறேன், நான் திட்டுக்கிறேன், சாப்பிட்டுட்டு போகும்பா ஹைப்பை அடிச்சுட்டு போகணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைகளை போல இயேசுக்கு பாதத்தில் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஃபஸ்ட் கனி கொடுக்கிற அனுபவம் ஒன்று இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு பிள்ளையை போல தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி நடிக்கப்படாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடிகை மாதிரி இருக்கணும். அவங்களுடைய சுய வாழ்க்கை வேற, சுயமா அவங்க சிந்திக்கிற சிந்தனை வேற, அவங்களுடைய நிஜ வாழ்க்கை வேற. ஆனால் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, ஒரு என்டர்மெண்ட் நடத்துவதற்காக, ஒரு மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக அவர்கள் வேஷம் போட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றது போல தன்னை நடிகனாக நடித்து கொண்டிருக்கிறது போல நம்ம நடிக்கப்படாது. இயேசு நடனத்தை விரும்புகிறவர் அல்ல, நடிக்கிற சுபாவத்தை அவர் கொள்ளுகிறவர் அல்ல. ஃபஸ்ட்டில் தாழ்மை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறது. சிறு பிள்ளைகள் தாழ்மையாய் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது போல நாமும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது நடிக்கப்படாது. ஆமே, துதிக்கிறோம், பாடுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஒன்லி ஜீசஸாக இருக்கிறோம், ஒன்லி ஜீசஸை போல ஒன்லி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறோம், நானும் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம் என்கிற நடிப்பு இருக்கக்கூடாது. இன்றைய கன்னியாகுமரி தேசத்தில் இருக்கிற அநேக பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டத்திலையும் இருக்கிற அநேக பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அநேக பெந்தேகோஸ்து கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இவ்வண்ணமாக நடிப்பு உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? சிறு பிள்ளைகளைப் போல தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறது போல நடிக்க கூடாது. 3வது இயேசுவின் மனம் திரும்புதல் கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்க வேண்டும். அதாவது முதல்ல இருந்தது போல பிள்ளைகளைப் போல தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். 2வது நடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. 3வது என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கணும். இயேசுவுக்குள்
மனம் திரும்புகிற கனி கொடுக்கணும். யார் கனி கொடுக்கிறா? கொடுக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மூணாவது இயேசுவின் மனம் திரும்புதலின் கனி கொடுக்க வேண்டும். அது என்ன கனி? மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. மத்தேயு 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென். எப்படி கனி கொடுக்கிறேன்னு நம்ம ஆத்தும ஆதாயம் செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், என்னெல்லாமோ செய்கிறோம். பாடுகிறோம், ஆடுகிறோம், துதிக்கிறோம், சுத்திகரிப்பு வருகிறோம், உபவாச கூட்டத்துக்கு வருகிறோம், ராபோஜன பந்தியில் இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், வராமலே இருக்கிறோம், நம்ம இஷ்டப்படி எல்லாம் வாழுகிறோம். ஆமென். இருந்துட்டு என்ன செய்வோம்? நான் இயேசுவ பிள்ளை. இது கனி கொடுக்கிறது இல்லை, அயோக்கியத்தனம். ஆமென். இந்த தினத்துக்கு பேர் என்னது? அயோக்கியத்தனம். ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க ஒருக்கா கூட. இனி உண்மையான மனம் திரும்புதலுடன் நீதிகளில் சேர்ந்தே காணப்பட வேண்டும். ஆமென். உண்மையான மனம் திரும்புதல், திரும்புறன்னு சொன்னா நீதியும் செய்யணும், கட்டளையும் நிறைவேற்றணும். ஆமென். அது மத்தேயு 23:23. அதையும் செய்யணும், இதையும் செய்யணும். வாசிங்க. மாயக்காரன் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நான் 2வது பாயிண்ட் சொன்னேன்ல, நடிக்கிற கூட்டம். பெந்தேகோஸ்து கூட்டத்தில் ஹல்லேலூயா. 2வது சொன்னேன் தெரியுமா? நடிக்கிற கூட்டம். இன்றைக்கு உலகத்தில் பெந்தேகோஸ்து அனுபவத்தில் இருக்கிற அநேக பெந்தேகோஸ்துக்காரர்கள் பந்தியில் கை போடுகிறார்கள், வெள்ளை துணியை கட்டுவார்கள், இல்லை சிலவங்க தாலியை கலத்துவாங்க, சிலவங்க தாலியை போடுவாங்க, சிலவங்க மோதிரத்தை கலத்துவாங்க, சிலவங்க மோதிரத்தை கலத்த மாட்டாங்க. இப்படி பெந்தேகோஸ்து அனுபவத்தில் இருக்கிறவங்க நடிக்கிற கூட்டமாக இருக்கிறார்கள். அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பான ஒரு உண்மையான செய்தி ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான மனம் திரும்புதலுடன் நீதிகளையும் சேர்த்தே காணப்பட வேண்டும். வாசியுங்கள் 23:23. மாயக்காரன்னா மாய வித்தை செய்கிறவன். நான் சொன்னேன் தெரியுமா? நடிக்கிறவர்கள். மாயக்காரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒத்தலாமிலும், வெந்தயத்திலும், சீரகத்திலும் தசம பாகம் செலுத்த. அன்னைக்கு உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கட்டளை கடைபிடிப்பார். 10 கட்டளைகளை காணாம படிப்பார்கள். அந்த கட்டளைகளில் சொல்லப்பட்டிருக்கிற தசம பாகத்தையும் காணிக்கையும் தவறாம செலுத்துவார்கள். ஆனா கர்த்தருடைய நீதியில நடக்க மாட்டார்கள். கர்த்தருடைய நீதியில நடக்க மாட்டார்கள். திருச்சபை ஒழுங்கு நடக்க மாட்டார்கள். பலிபீடத்தினுடைய ஒழுங்குமுறை செய்ய மாட்டார்கள். தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்த மாட்டார்கள். அவர்கள் மனமந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்ததுனால தான் இயேசு இந்த வசனத்தின் மூலமாக அந்த ஜனங்களை சுட்டிக்காட்டி நம்மளை எச்சரிக்கிறார். ஆமென். வாசிங்க ஒருக்கா கூட. நாடகம் போடுகிற வேத பாருகிற வேதத்தை படித்தவர்களே, பரிசேனே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் ஒத்தலாமிலும், வெந்தயத்திலும், ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்த வேத வசனத்தில் நமக்கு கற்பித்த திருச்சபை ஒழுங்கையும் திருமறை சத்தியத்தையும் கைவிட்டு விடுகிற அயோக்கியர்களாக இன்றைய பெந்தேகோஸ்துக்காரர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்தை மட்டும் ஒருக்கா வாசி. நீங்கள் வேத பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விட்டீர்கள். தெளிந்த புத்தி இல்லை, தெளிந்த புத்தி இல்லை. வாசிங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனமா 7வது வசனமா? 8. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இல்லை, விழிச்சிருக்கல. ஏனெனில் அடுத்த வசனத்தை வாசி. உறுதிப்பட்டு இந்த 3ம் இல்லை. ஏனென்றால்
இந்த மூணும் இல்லாதது நிமித்தம் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை வகை தேடலாமோ என்று கர்ச்சித்து கொண்டிருக்கிற சிங்கத்தின் வாயிலே அகப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய அந்த ஜீவன் நித்தியத்துக்கு போகாமல் அறுப்புண்டு போகிறது என்பதை கர்த்தர் எச்சரிக்கையோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவுக்குள் நீ கனி கொடுக்க வேண்டுமென்றால் நாடகம் அல்ல, இல்லை மாயவித்தை அல்ல, மனப்பூர்வமாய் நீ செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்துகிறது மட்டுமல்ல, நீதியையும் நியாயத்தையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது. 100க்கு 100 இந்த காலத்திலும் இன்றைய பெந்தேகோஸ்து சீசர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் 100க்கு 100 பொருந்துகிற வசனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு இல்லை, நம்ம சபையில் உள்ள பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளையா விசுவாசத்தை காத்து கொள்ளுவீங்க, அடுத்தது நீதியை காத்து கொள்ளுங்க, இன்னொன்று என்னது இரக்கத்தை காத்துக்கொள்ளுவீங்க, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய எல்லா கடமைகளும் செலுத்துவீங்க. நான் நம்ம சபையை குறித்து சொல்லல, இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்துக்குள்ள இருக்கிற நம்ம சபையும் சேர்த்து எல்லா சபைகளையும் உள்ள விசுவாசிகளை குறித்து கர்த்தர் கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார். இதுதான் உண்மை. பரலோகத்துக்கு போன்மைங்க இதுதான் உண்மை, நித்தியத்துக்கு போன்மைங்க இதுதான் உண்மை, ஜீவனுக்குள்ள போன்மைங்க இதுதான் உண்மை. இதை நீ செய்யாட்டா உன்னுடைய வாழ்க்கை அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு உண்மையான கருத்தாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10 இருந்து 14 வரை ஒவ்வொரு வசனமாக வாசிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் தானே, 3வது அதிகாரம் 10 இருந்து 14 வரை. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் பாத்தியா அவனு கேட்டானுவா, இவ்வளோ கேட்கவே மாட்டாளுவா. அவனு கேட்டானுவா, இந்திய பெந்தேகோஸ்துக்காரங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா கந்தைக்கும் குப்பைக்கும் சமமான, சாக்கடைக்கு சமமான சுயநீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய காலத்து பெந்தேகோஸ்து கூட்டத்தாரை பற்றி சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. வாசி ஒருக்கா கூட. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். எத்தனாவது வசனம்? 10வது வசனம் மட்டும்தான் வாசிக்கணும். ஒரு கூட வாசி. அப்பொழுது ஜனங்கள் அவரை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. 3 விதத்தில் பதில் சொல்கிறேன். ஏதோ ஒரு செய்தியில் இந்த 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு தந்திருப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. நான் அந்த வசனத்தை அன்னைக்கு எழுதம்பளே அந்த கொடுத்த ஒரு செய்தி நம்ம சபைக்கும் 3 சபைக்கும் கொடுத்த ஒரு வார்த்தை என்னுள்ளது எனக்கு ஞாபகம் வந்து, உங்களுக்கு ஞாபகம் வந்தால் அதை புரிஞ்சு கொள்ளுங்கள், ஞாபகம் வராவிட்டா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் அவரை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சரியா? 11வது வசனம். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிய உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனோ அப்படியே செய்ய கடவன். எப்படி? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மனம் திரும்புதல உள்ள கனி ஒன்று இதுதான். ஆமென், ஹல்லேலூயா. கட்டப்படாது. இன்னைக்கு யார் பாஸ்டர் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான்? உண்மையாக சொல்கிறேன், நிறைய உண்மையாக ஊழியம் செய்கிற அநேக பிள்ளைகள் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு வஸ்திரம் எடுப்பதற்கு கூட காசு இல்லை. பிள்ளைகள் ஒரு ஸ்கூலில் சில ஊழியக்காரங்க டாக்டருக்கு எம்பிபிஎஸ்லாம் படித்த விட்டுட்டு, பாஸ்டர் பிள்ளை எப்படி படித்த விட்டுருக்கேன், பணம் இல்லை, 30 லட்சம் ரூபாவது எதெങ്കിലും உதவி செய்யுங்கன்னு கேட்குறேன். அவனுக்கு தலையில் ஒரு கல்லை தூக்கி போட்டுடலாம். ஆமென். உண்மையாக ஊழியம் செய்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்க கூட பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு?
ஆனா நம்ம அங்கிக்கு மேல அங்கியை சேர்த்து கொள்ளுகிறோம், சாப்பாட்டுக்கு மேல சாப்பாடை சேர்த்து கொள்ளுகிறோம். நம்ம இருதயத்தில் சிந்திக்கிற பிரகாரம் வருமானம் வரலையெங்கே மண்டையெல்லாம் வெடிச்சு திறதுகிறது. நம்ம விரும்புகிறபடி ஆகாரத்தை புசிக்க முடியலைங்க, நம்ம மண்டையெல்லாம் செதறுகிறது. நம்ம விரும்புகிறபடி வஸ்திரத்தை உடுக்க முடியாவிட்டால் நம்முடைய சரீரம் எல்லாம் பலம் குன்றி போகிறது. அவர் சொன்னார், கனி கொடுக்கிறதுல கனி 2 வஸ்திரம் உனக்கு இருந்தா, ஒருத்தனுக்கு வஸ்திரம் இல்லாமல் இருந்தால், ஊரில் போகிற வாரவங்களுக்கு இல்லை இருந்தால் அதை ஒன்றை எடுத்து கொடு, ஆகாரத்தையும் அப்படியே கொடுன்னு சொல்லியிருக்கிறார். செய்கிறதுண்டா? செய்கிறதுண்டா? யார் பரலோகத்துக்கு போக முடியும்? இப்படிப்பட்ட பிஞ்சு உள்ளம், கள்ளங்கபடி இல்லாத உள்ளம், தனக்காக சேர்த்து வைக்காத உள்ளம், அது சிறு பிள்ளைய போல தது. பிள்ளைகிட்ட கேட்டுப்பாரு, நாளை அதை அம்மா அம்மா தரும். அது நம்மளை வசுங்கும்போது பசி வரும்போது அம்மாட்ட கேட்க அம்மா தரும். ஸ்கூலுக்கு போக்கு பேக்கு அதெல்லாம் அம்மா தரும், அதெல்லாம் அப்பா தரும். இப்படி இருக்கணும். எது எடுத்தாலும் இயேசு தருவார். இந்த சிந்தனை உள்ளவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். இயேசுக்குள்ள கனி கொடுக்கிற ஒரு அன்பு சிறு பிள்ளைய போல இருக்கணும். ஆண்டவர் நாளை பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார், தேவைகளை செய்வார். என்ன ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனிய, அதாவது கிரியை நீ செய்யாத இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. 100க்கு 100 சொல்றேன், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. 11வது வசனத்தை ஒரு கவுட வாசி. பிரதியுத்தரமாக 2 அங்கிகளை உடையவன் கொடுக்க கடவன் உடையவன் என்றார். 12வது வசனம், ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமென். நமக்கு தான் ஞானஸ்தானம் எடுக்கிற சிந்தனையே இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப சற்று யோசித்து பார்க்க வேணும், பற்றி சித்தித்து பார்க்கணும். இன்னைக்கு பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, அறிவுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களுடைய அறிவும் பேரும் புகழும் பணமும் செல்வமும் அழிந்து போகும். அது ஆண்டவர் என்னை பாடினார் இல்லையா, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ பின் ஏன் கேட்டீர் இக்கேள்வியை. சொல்லுங்க, யாருக்காவது தகுதி இருக்கா? கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் தான் ஃபர்ஸ்டில். இயேசுவுக்குள் கனி கொடுக்கிறதுன்னா நீ என்ன செய்யணும்? 2 அங்கி இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அங்கி இல்லைன்னா ஒன்று அனுப்பி வை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? திரும்ப 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 சேர்த்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம 2 நேரம் சாப்பிட வேண்டிய ஆகாரம் இருந்தால் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஒரு நேரத்தை அனுப்பி வை. நம்ம என்ன செய்கிறோம்? விதம் விதமாக சாப்பிடுகிறோம். நாக்கு லேட்டான சாப்பாடு கிடைக்கலைங்க, அன்னைக்கு என்ன வரும்? ஒரு மனமடிவு வரும். ஆமே, நல்ல ஐஸ்கிரீம் கிடைக்கல, நல்ல நல்ல ஸ்வீட்டு கிடைக்கல, நல்ல என்னது அதுக்கு பேர் டைரி மில்க்கு நல்ல 50 ரூபாய் 80 ரூபாய் மிட்டாய் கிடைக்கல, அவன் தின்னியா எங்கள் டேடி வாங்கி தரல. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சிந்திக்கணும். ஒரு ரூபாய்க்கு சாக்லேட்டு சாப்பிட முடியாமல் எத்தனையோ தேவ பிள்ளைகள் அதை வாங்கி கொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது 12வது வசனத்தை வாசி. ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவரை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டிய. அடுத்த வசனத்தை வாசி. அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டு. ஆயக்காரனை யாரு? தீர்வை பிரிக்கிறவன், கரம் பிரிக்கிறவன். ஆமே, உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதுக்கு அதிகமாட்டு ஒன்று லஞ்சம் வாங்காத. ஆமே, அந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னாரு? நீ இருக்கிறதுல பகுதியை பங்கிட்டு கொடு.
ஆமென். இவர்களுக்கு என்ன சொன்னாரு? நீ லஞ்சம் வாங்காதேன்னு சொன்னார். அடுத்த வசனத்தை வாசி. போர் சேகரம் எல்லை பாதுகாப்பு வீரர்களும் அவரை நோக்கி வந்தார்கள். என்ன செய்ய வேண்டி கேட்டார்கள்? அவர் இடுக்கண் செய்யாம, காவல்காரன், போலீஸு, மிலிட்ரி, இவங்கள்ட்ட அடுத்தவங்களுக்கு என்ன செய்யாத? இடுக்கண் செய்யாத, பரிதானத்தை வாங்கி அநீதி செய்யாத. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எல்லா போலீஸையும் சொல்லல, அநேக போலீஸுகள் இந்த வசனத்தின்படி இடுக்கண் செய்கிறார்கள். எல்லா காவலாளர்களும் சொல்லல, அநேக காவலாளர்கள், அதிகாரிகள் இடுக்கண் செய்கிறார்கள். அவர்களும் பவ்யமா போய் பரலோத்து போகணும் இல்லையா? அதனால ஒரு மூலிகை ஞானஸ்தானம் பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா என்று போய் முங்கி எழுந்திரிச்சிட்டு வராங்க. அவங்க மனம் திரும்பல. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 14 வாசி. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மையான மனமாற்றம், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசமும் மனமாற்றமும் பாவத்தை முற்றிலும் வெறுத்து கனிகளால் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆமென். அப்ப சின்ன பிள்ளைய போல நம்ம வாழுகிறோம்னா கனிகளினால் நம்மளை நிரூபிக்க வேண்டும். மனுஷனுக்கிட்ட நிரூபிக்கண்டா, இயேசுகிட்ட நிரூபிக்கணும். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15-16. யோவான் 15வது அதிகாரம் 16-17. நீங்கள் 15 வாசி. 15வது வசனத்தை வாசி. ஊழியக்காரன் விசுவாசி, அதாவது சீசன் என்று சொல்வதில்லை, ஊழியக்காரனும் அறிய மாட்டான். ஹல்லேலூயா. இப்படி கனி கொடுக்கிற ஒரு ஜீவிதம் வாழ்ந்து கனியை கர்த்தருக்குள்ள நீ நிரூபித்தா இனி உன்னை ஊழியக்காரன் சொல்ல மாட்டார். ஊழியக்காரன்னா எல்லாத்தையும் அவருடைய இருதயத்தை மறைப்பொருள் ஒன்றும் அறிய மாட்டோம். நம்மளை என்னன்னு சொல்லுவார்? சிநேகிதனே என்று சொல்வார். ஆமே. ஒரு சிநேகிதன் தான் அப்படி தானே. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட உள்ளதெல்லாம் சொல்லிடுவாளா இல்லையா? ஒரு மாதம் கழியம்பா, 2 மாதம் கழியம்பா, இந்த ஃப்ரெண்டுக்கும் சண்டை வரும். இந்த ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவேன்னா, பொண்ணா நீ மற்றவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்தவ தானே, உடனே சொல்ல பொண்ணா நீ அவனு கூட கைப்பிடிச்சிட்டு போனவ தானே, ஏம்பல நீ ஓக்கியமோ, நீ அந்த குட்டியை கூட பேசிட்டு தானே. என்ன புரியுதா? நடக்குதா இல்லையா? ஸ்கூலில் போச்சு. நடக்குதா நடக்கலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிநேகம் இல்லை, ஆவிக்குரிய சிநேகம். ஹல்லேலூயா. இயேசு நம்மகிட்ட சிநேகிதனாக இருப்பாரா? ஒன்றும் மறைச்சாமல் பேசுவார். நம்மளும் ஒன்றும் மறைச்சாமல் பேசணும். இயேசுவிட்ட ஒன்றும் மறைச்சாமல் பேசினேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு. அப்போ பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இதுவரை தேவனிட்ட அந்த வசனத்தை ஒரு வாசிங்க. சொல்லுகிறது இல்லை. அதுக்கு அந்த பாயிண்ட் தான் பாரு, வாசிக்கண்டா. சிநேகிதனா இருந்தா இயேசுவிட்ட நம்ம ஒரு பொய்யும் சொல்லாது. இயேசு நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டாரு? ஒரு பொய்யும் சொல்ல மாட்டார். ஆமேன்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இயேசுகிட்ட இதுவரை நான் பொய் சொல்லலை என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் பைய வைத்துங்களா? 15வது வசனத்தை வாசி. ஊழியக்காரன் சொல்லுவதில்லை, அறிய மாட்டான், சிநேகிதன் என்பேன். ஏனெனில் அது 16 தானே, 15 பிதாவிடத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. அறிவிச்சணுமா வேண்டாமா? இயேசு சொல்றது அத்தனையும் அறிவிக்கணுமா? 16 வாசி பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்க என்ன தெரிஞ்சு கொள்ளல, நான் தான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே
பிதாவிட்ட எது கேட்டுக்கொள்கிறீர்களோ தக்கதாக. எப்படி உங்களை நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளலை, இயேசுதான் உங்களை தெரிஞ்சு கொண்டாரு. அதனால் என் நாமத்தினால பிதாவிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒன்று இருக்கு. கடைசி பாயிண்ட வாசி. தக்கதாக நாம் பேசிக்கொண்டிருக்கிற கனி அத்தனையும் கொடுக்கணும். கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கனி ஒரு நாள் கொடுத்தேன். இன்னைக்கு நான் எனக்கு 44 வயசில் ரிச்சிப்பு, 44வது வயசில் கொடுத்தேன். 60 வயசில் அன்னையும் தான் ரிச்சிக்கப்பட்டேன். இல்லை சும்மா இருப்பா சொல்லப்படாது. நிலைத்து இந்த 60வது வயசுலையும் நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16 முடிஞ்சா? அடுத்த வசனம் 14. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்பிக்கிறேன். என்ன அன்பு? என்ன அன்பு? உலக அன்பு இல்ல, தெய்வ, அதாவது உன்னதத்தின் தெய்வத்தின் அன்பு, தன்னை போல் பிறரை நேசிக்கிற அன்பு. ஹல்லேலூயா. அப்ப இந்த கனி கொடுக்காவிட்டா, இப்படி இந்த சூழ்நிலையில நம்ம மனசை மனம் திரும்ப வச்சாவிட்டா பரலோகத்துக்கு போக முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நல்ல கனி தரும் வாழ்க்கை வாழாதவர்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மத்தேயு 3வது அதிகாரம், மத்தேயு 3வது அதிகாரம் 8 இருந்து 12 வரை. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். நாங்கள் யாருன்னு தெரியுமா? டிக்கெத்திக்க பிள்ளையாகும். அப்படி ஒன்றும் சொல்லலை, இங்கே இருக்கேனேனா பிறகு குழப்பம் வந்துடக்கூடாது. ஆமே, டீக்கனாக இருக்க பிள்ளையாகும். நாங்கள் பாஸ்டருக்கு பிள்ளையாகும். யாருக்கு பிள்ளை? நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு தாராரு, சொப்பனம் தாராரு, ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாராரு. நாங்கள் எங்கள் பாட்டுக்கு ராத்திரி பூரா இருந்து ஜெபம் பண்ணி வெளிப்பாடு தாராரு. இந்த பாஸ்டர் பெயரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமே, சொல்லுகிற கூட்டங்கள் இந்த இடத்துல இருக்கு. அதுதான் சொல்றேன். ஆமே, ஹல்லேலூயா. வாசி 3வது அதிகாரம் 8வது வசனம். கொடுங்கள். 9வது வசனம் தானே. ஆபிரகாம் தகப்பன் என்றும் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இனி எத்தனாவது வசனம்? 10 வாசி. இப்பொழுது கோடாரி ஆனது மரம். மரம் என்ன? ஒன்றை குறித்து சொல்லுகிறார். ஆமே, ஒன்றை குறித்து சொல்லுகிறார். மரமானது, மரத்தின் கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல மரம், கனி கொடாத மரமெல்லாம் நல்லா போடணும். அந்த கிளையில் வச்சல்ல, கொண்டையில் வச்சல்ல, இடையில வச்சல்ல, மூடில் வச்சல்ல, வேரில் வச்சிருக்கு. சந்ததி திழுத்து வராதபடிக்கு அந்த மரத்தில் இனி அடிமரத்தில் இருந்து அதாவது தெளிவு கிளம்பி வராதபடிக்கு கோடாரியை வச்சிருக்கு. நம்ம எவ்வளோ நிஸ்சாரமாக இருக்கிறோம். சண்டே ஸ்கூல்ஸ்னா அவ்வளோ நிசாரம், பெண்கள் கூடுகைன்னா அவ்வளோ நிசாரம், ஆராதனைன்னா அவ்வளோ நிசாரம், இடக்கூட்டைன்னா அவ்வளோ நிசாரம், சுத்திகரிப்புன்னா அவ்வளோ நிசாரம், ராபோஜர பந்தின்னா அவ்வளோ நிசாரம், உபவாச கூட்டைன்னா அவ்வளோ நிசாரம். எப்படி எப்படி ஒரு நாள் ராத்திரி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை இந்த குரூப்பில் போட்டு யாரெல்லாம் பார்த்தியாலோ தெரியல. 7 குடும்பத்துக்காக தந்த வார்த்தை. 7 குடும்பம். நம்ம மடாலக்காட்டில் 1 குடும்பம், திருச்செந்தூரில் 2 குடும்பம், பாக்கி 4 குடும்பமும் பூவங்கோட்டு சபையில் உள்ள குடும்பம்.
யாரெல்லாம் வாசித்தது? வசனம் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். எரேமியா 11:14 வாசிங்க பார்ப்போம். எரேமியா 11:14 15 வரை நினைக்கிறேன். ஆதலால் இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம், இதுக்கு அர்த்தத்தை சொல்லிதாரேன், நீ எதுவுமே கெஞ்சாத, கூத்தாடாத, ஒன்றும் செய்யாத. அவங்களுக்கு நெடுநாள் போகும்போது ஒரு ஆபத்து வரும், அப்போது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்போது காலத்திலே ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ புரியலையோ ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இனி 11வது வசனத்தை வாசி. மனம் திரும்புதலுக்கென்று அதாவது ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறது என்னத்துக்கு? ஹல்லேலூயா. யாருக்கு செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணியாயும் போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? மனம் திரும்பி கனி கொடுக்காவிட்டா நீ எப்பேற்பட்டவளா இருந்தாலும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரலோக ராஜ்யம் அடைக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பைய உட்காருங்களா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வெயிட் கூடி இருப்பாங்க, நல்ல ஆவியில் பலத்தோடு இருப்பாங்க. தர உறைஞ்சிடப்படாது, நாளைக்கு இருக்கணும். அப்புறம் ரெனிஸ் பிரதர் வருவார், ஒரு தரையில் உடஞ்சி கிடந்தா அவர் தான் இனி பணம் செலவாக்க வேண்டியிருக்கும். அப்படி தானே பிரதர்? அதனால பைய இருங்க, நம்ம பையிரு உடஞ்சிரும், கவனமாயிரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றுக்கு அம்மையை முறைச்சானா இன்னைக்கு பரலோகத்துக்கு போவானா? இன்னைய காலத்தை எழும்பி வரம்பா சொல்லியேன், ஊழியக்காரன் சொன்னேன், நீ காத்திருக்க, அம்மா காத்திருக்கப்படாது, அதாவது நீ காத்திருக்கணும், அம்மை அப்பாவையும் காத்திருக்கப்படாதுன்னு அவன் காத்திருக்க வச்சிருக்கான். அம்மை அப்பாவையும் பரலோகத்துக்கு போவானா? போக முடியுமா பிரதர்? அம்மா அப்பாவுக்கு வார்த்தையை கீழ்ப்படி அம்மா பரலோகத்துக்கு போக முடியுமா? நிச்சயம் முடியாது. யாழ் கடலில் போய் முங்கினாலும் சரிதான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? அடுத்தது போவோம். மனம் திரும்புதல் என்பது ஒரு தடவை மட்டும் மனம் திரும்பிட்டு, அதாவது துக்கப்படும். மனம் திரும்ப எவ்வளோ துக்கப்படுவோம்? ஏசப்பா என்னை ரட்சிங்கப்பா, என் வியாதியை குணப்படுத்துங்கப்பா, என்னை சுஸ்தப்படுத்துங்கப்பா, என்னை காணுங்கப்பா, எங்கள் குடும்பத்தை பாரத்தை தீருங்கப்பா, இந்த பாரத்தை தீர்ந்தா நான் ஞானஸ்தானம் எடுப்பேன்ப்பா, மனம் திரும்பிட்டான்ப்பா, இனிமேல் நான் ஒரு சவரம் செய்ய மாட்டான்ப்பா என்ன ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்க மாட்டோமா? நம்ம எல்லாரும் இப்படி ஒப்பு கொடுத்தோமா? கொடுக்க இல்லையா? இப்படி ஒப்பு கொடுக்காதவையெல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். நானும் பாதி தான் வச்சுருக்கேன். நானும் அழுது விழித்து தான் ஒப்பு கொடுத்தேன். ஆமே, ரட்சிக்கப்பட்டேன். ஆமே, எத்தனாவது வயசில்? 40வது வயசில், 44. இன்னைக்கு 60 ஆச்சுது. அன்னைக்கு பெற்ற ரட்சிப்பை வச்சுட்டு எனக்கு என்னைக்கு செய்ய முடியுமா பிரதர்? ஒன்றும் செய்ய. ஆமே, அதுதான். ஒரு தடவை துக்கப்பட்டு அழுது விழித்து ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மனம் திரும்புதல் என்பது ஒரு தடவை மட்டும் துக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று பெறுதல் மட்டும் அல்லது அது வாழ்க்கை முழுவதும் ஏற்படுத்தும் ஒரு மன மாறுதல் ஆகும். ஒரு நாள் துக்கப்பட்டு, ஒரு நாள் துயரப்பட்டு, ஒரு நாளைக்கு கிறிஸ்தவனா. இப்போ எல்லாம் அநேக சபைகளில், நம்ம சபையில் அநேக சபைகளில் ஒரு நாள் கிறிஸ்தவன், மாதத்துக்கு ஒரு கிறிஸ்தவன். ஆமே, என்னைக்காவது ஒரு கிறிஸ்தவன். ஆமே, எனக்கு என்னத்திலையும் வேணும், சாக்கடையும் வேணும், எங்கேயும் வேணும், எங்கே வேணும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் வேணும். என்ன வேணும்? சாக்கடையும் வேணும்,
ஆவிக்குரிய வாழ்க்கையும் வேணும். அழுது விழுப்போம், புலம்புவோம். ஒரு சமாதானம் வந்துட்டா அடுத்த உடனே என்ன செய்வோம்? உலகத்தில் எப்போ அப்படியாக இப்படியாக ஆணையாகும் பூரியாக சொல்லுவோம். ஒரு தடவைக்கு அல்ல, இந்த மனம் திரும்புதல் வாழ்க்கை பூரா ஏற்படுத்தும் ஒரு மாற்றம் தான் மனம் திரும்புதல். வாழ்க்கை முழுவதும் ஏற்படுத்தும் ஒரு மாற்றம் தான் மனம் திரும்புதல். சும்மா ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்கலைங்க பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் யோவான் ஸ்நானன் என்ன சொன்னா? விரியன் பாம்புன்னு என்ன அர்த்தம் தெரியாதோ? பிசாசின் பிள்ளைகளே, தப்பி சொல்ல வழி சொன்னவன் யாரு? மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுத்து ஞானஸ்தானம் கொடு. ஆமென். யோவான் ஸ்நானன் சொன்னானா சொல்லலையா? எல்லாரும் அறிஞ்சு இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். எங்கே போயாது, எப்படி போயாது, சடக்கு சடக்கு சடக்கு. இவங்களெல்லாம் பார்த்து என்ன சொன்னா? விரியன் பாம்பின் பிள்ளைகளே, தப்பித்து கொள்வதற்கு வழி சொன்னவன் யாரு? எடுத்தியலா? மத்தேயு 3 பரிசேரும் சதிசேரிலும் அநேகர் ஞானஸ்தானம் எடுக்க பெறும்படி வருகிறதை கண்டு, பிசாசின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென். ஞானஸ்தானம் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வாழ்க்கை முழுவதும் ஏற்படுகிற ஒரு மனமாற்றம், ஒரு மாறுதல் தான் மனம் திரும்புகிறது. ஆமென். நான் 44 வயசா நான் ஆண்டவரை தரிசித்தேன், ஆண்டவரை வெளிப்பாட பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு பிரத்யட்சமாக ஒளியாக வந்தார், 4 மணிக்கூர் பேசினாருன்னு சொல்லிட்டு, இந்த 60வது வயசில் நான் ரெட்சிப்பு இல்லாமல் இருந்தா, மனமாறுதல் இல்லாமல் இருந்தா, எனக்கு பாடு பீஸ் போச்சு. என்ன போச்சு சொல்லுங்களா? பீஸ் போன என்னது? வெளிச்சம் இருக்காது, இருள் வந்துரு. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழுவதும் ஏற்படுத்தும் ஒரு மனமாறுதலாக 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9, 10. 2 கொரிந்தியர் 7, 9, 10. வேகம் வேகம். ஆகிலும் கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவது நலம், நான் அல்ல, கர்த்தர் கட்டளை இட்டதாவது மனைவியானவள் ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதாவது ஒரு மனுஷன் இல்லைங்க, ஒரு மனுஷி ஒரு திருமண வாழ்க்கையில் இணைஞ்சா மரணம் தன்னை பிரிக்கிறது வரைக்கும் பிரிஞ்சு போகாதது போல, ஆண்டவராகிய மணவாளனோடு மணவாட்டியாகி ஒன்றை இணைச்சா சாகிறது வரைக்கும் இயேசுவை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. ஆமென். இயேசுடைய கட்டளையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது, முழு மனமாற்றத்தின் அவசியம் என்னவென்றால், தேவனை விட்டு விலகி நித்திய மரணத்துக்கு வழிநடத்தும் ஒரு வகையான வாழ்க்கையை நாம் இச்சையின்படி வாழக்கூடியவர்கள். ஆமென். ஒரு வகையான வாழ்க்கை. எப்படி இச்சையின்படி வாழ்கிறன்னா, அதான் உலக இச்சையின்படி, உலக ஆசை, உலக பணம், உலக ஐஸ்வர்யம், உலகத்தினுடைய ஆடம்பரம், உலகத்தினுடைய சிச்சுவேஷன் படி வாழ்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி? ஒரு வகையான வாழ்க்கை. ஆமென். ரோமர் 1வது அதிகாரம் 18 - 22 வரை. சீக்கிரம். ரோமர் 1வது அதிகாரம் 18 - 22 வரை. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற. எப்படி சத்தியம் தெரியும்? நிறைய சபையில் சத்தியம் பேசுகிறாங்க, நிறைய ஊழியக்காரங்களுக்கு சத்தியம் தெரியும்,
நிறைய விசுவாசிகளுக்கு சத்தியம் தெரியும், ஆனா அதை எப்படி அடக்கி வைக்கிறாங்களா? அநியாயத்தினாலே. வாசி, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா. 19 வாசி. தேவனை குறித்து அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தி இருக்கிறார். யாருக்கெல்லாம் இன்னைக்கு சொன்ன சத்தியங்க இதுக்கு முன்ன தெரியலன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்பா. இன்னைக்கு ஆவியின் கனியை பற்றி, இந்த மனம் திரும்புதலை பற்றி, சின்ன பிள்ளைன்னு சொல்ற இந்த காரியத்தை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா ஆண்டவர் இன்னைக்கு உடனே மன்னிப்பார். தெரியாதவங்க கை வைத்துங்க பாப்பா. என் சபையில் வருகிற ஒரு புலி குஞ்சு கூட இருக்காது. ஆமே. சத்தியத்தை அறியாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஆமே. ஹல்லேலூயா. வாசி அடுத்த வசனம். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? சாக்கு போக்கு சொல்ல காலம் இல்லையே. தெரியாதா? நீங்க பாடி இருக்கலாம். ஆமே. வாசிங்க ஒரு கவுட அந்த வசனத்தை. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய என்பவைகள் நாளே தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள், நான் அவர்களை சொல்லல, நீங்கள் போக்கு சொல்ல இடமில்லை. 21 வாசி. அறிந்தும் படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணனானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைகிறது. ஒரு கவுட வாசி. அறிந்தும் படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து இருள் அடைந்தது. 22 வாசி. பைத்தியக்காரர்களாக இருக்கிறாங்க. உலகத்தில் வேணும்னா எவ்வளவு ஞானியா இருக்கட்டு, இல்லை சுயநீதியில் என்ன சிந்திக்கட்டு, என்ன யோசிக்கட்டு, கர்த்தருடைய பார்வையில் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிஞ்சு இன்னத்தை செய்தி ஸ்லோவாக தானே போகிறேன், ஸ்பீடாக போகலையே, புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி 30, 31, 32. புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பயகஞருமாய் துராகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரர்களுமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வு இல்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவருமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறியாதிருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. 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 எபேசியர் 2 டைம் ஆச்சு இனி வழக்குக்கு. எபேசியர் 2, 2-5. அவைகளில் முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாய் கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய அவங்களுக்கு ஆவிக்கு ஏற்றபடியா நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து மனசு விரும்பினதுகளையும் செய்து சுபாவத்திலாலே உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்து தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த
நம்முடைய மிகுந்த அன்பினால் இருந்த உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? மூணாவது, விசுவாசத்தின் மூலம் புறப்படுகிற பரிசுத்தாவின் கிருபை வல்லமை இவற்றால் சாதிக்கப்படும் ரட்சிப்பை பெற மனிதன் எடுக்கும் முதல் நடவடிக்கையே, முதல் தீர்மானமே, முதல் வழியே மனம் திரும்புதல். அப்போஸ்தலர் 11:18. இவைகளை கேட்டபோது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை சொல்லி மகிமைப்படுத்தி